வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு. எப்பவுமே ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக பார்க்கலான்னு பார்த்தோம். இன்னைக்கு கேரம் போர்டை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் கைஸ் கேரம் போர்டு. என்னது கேரம் போர்டு. இன்றைக்கி நம்ம கேரம் போர்டில் ஒரு 5 பெஸ்ட்டு ஷாட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கைஸ். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே ஸ்ட்ரைக்கர் இருக்கா, ஸ்ட்ரைக்கர் எடுத்துக்காச்சு கைஸ். இங்கே ஒரு பிளாக்கு ரெட்டு இருந்துச்சு, ரெட்டு இங்கே வச்சுட்டு பிளாக் ஃபுல்லாக இங்கே வச்சுட்டு தேவையில்லாத கையில் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். அது என்ன இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம செட் பண்ணியிருக்க லைட்டு. இந்த லைட்டில் இருந்தால் இப்போ தெரிஞ்சிட்ருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அந்த 5 ட்ரிக் ஷாட்ஸை என்னென்னு வரிசையாக பார்த்துட்டு வரலாம். சாரி கைஸ். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கைஸ், இங்கே மொத்தமாக எத்தனை காயின்ஸ் இருக்குது. நான் கரெக்டாக இந்த சைடு அங்கே பார்த்த மாதிரியும், அது இந்த சைடு பார்த்த மாதிரியும், அங்கேருந்து இங்கே பார்த்த மாதிரியும் அடிக்கிருக்கேன் கைஸ். இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. செஞ்சுட்டு இப்போது ஸ்ட்ரைக்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக்கர் நாம் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, ஸ்ட்ரைக்கர் ஒழுங்காக இருக்கணும். அதாவது இந்த போல்ட்டு ப்ளஸ் ஸ்ட்ராங்காக வாங்கிக்கோங்க ஸ்ட்ரைக்கரு. அப்புறம் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிறது, இந்த ஒல்லியாக இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி குண்டாக இருக்கதே வாங்குங்க, குண்டாக இருக்கதே வாங்குங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ஸ்ட்ரைக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பவுட்ரு, நல்ல பவுட்ரு வாங்கிக்கோங்க. இந்த கேரம் போர்டுக்குன்னு ஒரு பவுட்ரு வச்சுருப்பாங்க, அந்த பவுட்ரு வாங்க. இந்த அம்மா அப்பா சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்க பவுடர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் போர்டு கெட்டு போயிடும். இது பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா ஸ்ட்ரைக்கர், இங்கேருந்து கரெக்டாக நான் எப்படி அடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. போனால் இங்கேருந்து அங்கே அடித்தேன்னா இப்போ என்ன இருக்கு பாருங்க, இங்கே எது இருக்கா, இங்கே எது இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் அடிச்சிருக்கேன், என்னென்ன இதெல்லாம் அங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரி, விழுந்திருக்கா விழுகல, அதை மட்டும் பாருங்க கைஸ். விழுந்திருக்கு. என்ன கைஸ் விழுந்திருக்கு? பிளாக். பிளாக் தான் பிடிக்கும். பிளாக் விழுந்திருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் கைஸ் பிளாக்கு. பிளாக் 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 அப்படிங்கிற மாதிரி பிளாக் ஷேப் பிளாக் விழுந்திருக்கு கைஸ். பிளாக் அங்கே வச்சுட்டு இப்போ நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஃபோக் பண்ணி அங்கே அடித்தா, இந்த ஃபோர்ஸில் நீங்கள் அடிச்சிங்கன்னா பாருங்க, கரைச்சி விட்டேன்.
அப்புறம் இங்கேருந்து இங்கே வச்சு இப்படி அடிச்சிங்கன்னா இங்கே அங்கே ஆப்போசிட் டீம் என்ன பண்ணுவான், அங்கேருந்து அந்த பிளேஸ்லேருந்து இங்கே இதை தாக்குவான். இது இப்படி பட்டு இப்படி பின்னாடி போய் இதை டச் பண்ணி அப்படியே இது இங்கே பட்டு அங்கே போயிடும். அப்புறம் அது அவனுக்கு காயின் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்து ஒரு அடி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லக்குங்க, எனக்கு விழுகலை, ஏன்னு தெரியலை, எனக்கு விழுகலை கைஸ். நம்ம திருப்பி ஆடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கர் ஆஃப் ரெட்டில் வைக்கக்கூடாது, செகண்ட் ட்ரிக்கு. அப்புறம் இப்படி ஆடினீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். சொல்கிறத கேட்டீங்க. கரெக்டாக காயின் எங்கே இருக்குன்னு பாருங்கள், காயின் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்க கைஸ். இப்போ எங்கடா ஸ்டேக்கரு, ஓய்யோ அங்கே பேருக்கு கைஸ். இப்போ இங்கே வச்சு என்ன தெரியுமா பண்ணோம், இங்கேருந்து அப்படி அங்கே விட்டிங்கன்னா நீங்கள் லூஸ் தரமாக தான் போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணாதீங்க, சொல்கிறது கேளுங்க. அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, அப்புறம் வேஸ்ட்டு தான். அதுக்கடுத்து என்ன ஒரு தேர்டு பாயிண்ட் என்னன்னா, எப்படிலாம் ஆடுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஆடலாம், இப்படி அடித்தா போகும், நீங்கள் இப்படி அடிக்கலாம் இது. அப்புறம் பின்னாடி பேக் ஷாட் அடிக்கணும்னா ஒரு தாட்டி இந்த கையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு தாட்டி நீங்கள் இந்த சைடு இருக்க அடிக்கணும்னா இப்படி யூஸ் பண்ணணும். உங்களோட இந்த விரல் இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும். இப்போ அடிச்சிங்கன்னா உள்ளே விழுந்துச்சா. இது தேர்டு பாயிண்ட். ஃபோர்த்து என்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தான் முக்கியம். கரெக்டாக எந்த சைடு இப்போ அடிக்கணும். நான் இப்போ அந்த சைடு குறிச்சிருக்கேன். பார்த்தீங்களா ஸ்டேக்கர் எங்கே போச்சு. எங்கே அடித்தாலும் நீ யூஸ் பண்ண இடத்துக்கு மட்டும், நீங்கள் விரல் வச்ச இடத்துக்கு மட்டும்தான் போகும். ஒரே நிமிஷம் ரைஸ். அப்புறம் ஃபோர்த்து முடிச்சாச்சு. இப்போ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைரக்ஷனில் குறி வைக்கிறீங்க இதுதான் கைஸ். இந்த 5 5ல் இப்போ 5வது சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த கை அடிக்கலை, எல்லாருக்குமே இந்த 3 விரல் தூக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை அப்படி வச்சு இப்படி அடித்தா மட்டும்தான் உண்டு. இல்லை நீங்கள் எப்படி வேணால் அடிச்சுக்கோங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். வேறு என்னென்னலாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வரேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ டு ஆல் கைஸ். தேங்க்யூ. Thank you guys. Thank you.
ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே கைஸ், பாய்.